லாஸ்ட் எபிசோட்ல வால்டரும் ஜெஸ்ஸியும் அவங்களோட முதல் மெத்த சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. 2 ட்ரக் டீலர்ஸ் எமிலியோ அப்புறம் கிரேசி 2 பேரும் பாய்சன் கேஸ் மூலமா மயக்கம் போட வச்சிருப்பாங்க. அதுல எமிலியோ செத்து போயிருப்பான். ஆனா கிரேசி உயிரோட தான் இருப்பான். சோ அவங்க இவனை புடிச்சு பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த எபிசோட் பரபரப்பாவே ஆரம்பிக்குது. என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடுவோம். வால்டர் ஜெஸ்ஸி கிட்ட இந்த பாடியை ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆனா ஜெஸ்ஸி வழக்கம் போல கோவத்துல கத்தி புலம்ப ஆரம்பிச்சிருவான். பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற, என்ன? ஆனா வால்டர் ரொம்பவே கால்மா இருந்து அவரோட கெமிஸ்ட்ரி நாலேஜை யூஸ் பண்ணி அந்த பாடியை ஆசிட்ல கரைச்சிடலாம்னு முடிவு பண்ணுவாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் அந்த பாடியை ஆசிட்ல கரைக்கிற வேலையை ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்துட்டு வால்டர் கிரேசியை செக் பண்ண போவாரு. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. அங்க கிரேசியை ஹேண்ட் கப்ஸ் போட்டு ஒரு ஃபோல்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா வால்டர் ஒரு கொலைகாரன் கிடையாது. இருந்தாலும் கிரேசியை வெளியே விட்டா இவங்களுக்கு ரொம்பவும் பெரிய பிரச்சனை வரும். அதனால கன் எடுத்துட்டு கொல்லலாம்னு போவாரு. பட் அவரால கொல்ல முடியாது. இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. இந்த டைம்ல வால்டரோட வைஃப் ஸ்கைலர் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது. ஸ்கைலர் ஹாஸ்பிடல்ல வச்சு வால்டர் கிட்ட ஜெஸ்ஸி யாருன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஜெஸ்ஸி பத்தி தெரியும்னு கேக்குறீங்களா? மார்னிங் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது தலைவன் 10 தடவை கால் பண்ணி வால்டர் தொல்லை பண்ணிருப்பான். சோ அப்பவே ஸ்கைலருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அப்புறம் வால்டர் அவன் எனக்கு கஞ்சா சப்ளை பண்றான், அதை வாங்கி நான் விக்கிறேன்னு சொல்லுவாரு. உடனே ஸ்கைலர் கோவப்படுவாங்க. சோ வால்டர் நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு ஒரு உருட்டிட்டு அங்க இருந்து போயிருவாரு. இருந்தாலும் ஸ்கைலர் ஜெஸ்ஸியோட வீட்டை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. உடனே ஜெஸ்ஸி பயத்துல உளர போவான். உடனே வால்டர் சொன்ன கதையை ஸ்கைலர் சொல்லுவாங்க. சோ ஜெஸ்ஸி உஷாராகி இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவான். அப்புறம் வால்டர் ஜெஸ்ஸி கிட்ட ஒரு டப்பு வாங்கி அதுல ஆசிட் ஊத்தி அதுல எமிலியோட பாடியை போட்டுருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜெஸ்ஸி வழக்கம் போல வால்டர் சொல்றதை கேட்காம அந்த பாடியை பாத் டப்ல போட்டு ஆசிட் ஊத்தி இருப்பான். அப்புறம் வால்டர் ஜெஸ்ஸியை பார்க்க போகும்போது அங்க ஜெஸ்ஸி திமிரா உட்கார்ந்து இருந்துட்டு, என்ன நீ முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்க, நான் புத்திசாலித்தனமா அந்த பாடிய பாத் டப்ல ஆசிட் ஊத்தி அதுல போட்டுட்டேன்னு சொல்லுவான். உடனே வால்டர் ஷாக் ஆகி ஓடி போய் பார்த்தா அங்க பாத் டப்போட சேர்த்து சீலிங்கம் உருகி கீழே ஊத்திட்டு இருக்கும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா கொஞ்ச நேரம் கேப்ல வால்டர் ஜெஸ்ஸி கிட்ட நீ புத்திசாலின்னு சொன்னல, ஒரு நாளாவது நீ என்னோட கிளாஸ்க்கு ஒழுங்கா வந்திருந்தன்னா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லி ஒரு டார்க் காமெடியோட இந்த எபிசோடா முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 2 நிறைய கேள்விகளோட முடிஞ்சிருக்கும். பேஸ்மெண்ட்ல இருக்கிற கிரேசியை என்ன பண்ண போறாங்க? அவனை உயிரோட வெளியே விடுவாங்களா இல்ல அவனை கொல்ல போறாங்களா? எந்த பதிலும் இன்னும் கிடைக்கல. பட் வால்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றது மட்டும் தெரியுது. இந்த எபிசோட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேக்கிங் பேட் வெறும் ட்ரக் சம்பந்தப்பட்ட சீரீஸ் இல்லன்னு. வால்டர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவர் வேறொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. உங்களுக்கு எபிசோட் 3 வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எபிசோட் 1 இன்னும் பார்க்காதவங்க மேல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.